ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ரிவெஞ்ச் ஆஃப் த அயன் பிரதர்ஸ் வாங்கோட பார்ட் 18 தமிழ் எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ண பார்க்குறோம், லைக் பண்ணிங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இவன் வந்து அந்த ஆண்ட்ரோமெலியஸ் வந்து என்லெஸ் பிளட் அப்சார்ப்ஷன்ன்ற அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. ஏன்னா அதோட அந்த பேசிக் கான்செப்ட் வந்து ஹியூமன்ஸ்னால பிளட் இல்லைனா சர்வை பண்ண முடியாது இல்லையா. பிளட் இல்லைனா டோட்டலி அவங்க வந்து அனிமிக்கா மாதிரி இறந்து போயிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட டார்கெட்டுமே. அதனால் இந்த பவர் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் இம்மார்டல் மாதிரி. கண்டிப்பாக இந்த பிளட் அப்சார்ப்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் அவன் வந்து எந்த அளவுக்கு இன்ஜூர் ஆயிருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக சாக விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஏன்னா பிளட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சுப்ரீமான பவர்ன்றது திரும்ப திரும்ப காட்டுறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்ருக்கான். ஏன்டா நீ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும் போது இது ரொம்பவுமே ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா நீ வந்துட்டு நீ வந்து அப்சர்வ் பண்ணுறதே தெரியாமல் சிரிச்சிட்ருக்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கீழே விழுந்துட்டு என்னது இது வந்து ஆர்டினரியான பிளட் கிடையாதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். உனக்கு எல்லாத்தையும் விட கூலான ஒரு விஷயத்தை வந்து காட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட கையை வந்து கட் பண்ணி போட்டுறான். உடனே அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குது அவனோட பிளட்டில் பாய்சன் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, டடா ரீஜென்ரேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி பண்ணிச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறான். லிட்டரலாக ஆண்ட்ரோமெலியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கில் இருக்குது. ஏன்னா ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மேர் ஹியூமன்னால வந்து எப்படி இந்த அளவுக்கு ரீஜென்ரேஷன் ஸ்கில்லை வந்து இந்த லெவலில் வந்து வச்சுருக்க முடியும். ஒரு லோலி ஹியூமனால் எப்படி இதை வந்து பண்ண முடியுது, அதுவும் இல்லாமல் இந்த பாய்சன்ஸ்னால எப்படி வந்து டீமன்ஸை ஹார்ம் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை வந்து இதாக யோசிக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த கன்னிங் ஸ்பைடர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மேடம் 8 legs, அதோட பாய்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இதுவாக இருக்குன்றது அவனுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இந்த 9-headed ஸ்னேக்குன்னு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதோட பாய்சன், அதுக்கப்புறமா ஹியூஜ் ஜெல்லி ஃபிஷ்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தோட பாய்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டீமன்ஸை எந்த அளவுக்கு வேணால் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பாய்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதோட உடம்புக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து எப்படி ஒரு லோலி ஹியூமனால் இந்த அளவுக்கு பொட்டன்ட்டான ஒரு பாய்சன் வந்து வச்சிருக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது, உனக்கு என்னோடய பிளட்டு தேவை இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வீசுகிறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அந்த ஸ்கில்லுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஃபஸ்ட் ஸ்லாட்டில் டெட்லி பாய்சன், செகண்ட் ஸ்லாட்டில் சைலண்ட் ஹீலு, தேர்ட் ஸ்லாட்டில் ரீஜென்ரேஷன். இந்த 3 ஸ்கில் வச்சு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கான். நான் எதிர்பார்த்த மாதிரி மேடமோட பாய்சன் வந்து இந்த காப்ஸ் மேலே ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் மேடமோட இந்த பாய்சன் வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான், என்கிட்ட 7th பேஸ்கெட்பால் டெக்னிக் ப்ளஸ் இந்த பீசபிள் ஸ்வாடு, அதுக்கப்புறமா ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி அதாவது ஹை ரேங்கிங் கிராஜுவேட்டர், என்னால் இந்த 10 கார்ட்ஸுமே டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த மான்ஸ்டர் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காச்சு என்னால் வந்து நம்பவே முடியல. இப்போதைக்கு என்னோடய ப்ரியாரிட்டி இங்கேருந்து சர்வைவ் பண்ணி மற்ற கார்ப்ஸ் கிட்ட வந்து இதை பற்றி சொல்லணும். என்ன நடந்தாலும் சரி, என்னோடய மாணவ எல்லாத்தையும் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணணும், நான் டிஸ்போஸ் பண்ண எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறான். உடனே அந்த பேரியரே அது பார்த்திங்கன்னா உடஞ்சிருது. அதாவது அது வந்து போட்டு வச்சிருந்த ப்ரொடெக்ஷன் பேரியரே அது பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. இப்போதைக்கு என்னோடய அடுத்த ஸ்கில் இந்த மொத்த வாட்டரையும் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த கேவில் இருக்க மொத்த வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ இதனால் வாட்டர் வந்து பிளட்டாக மாற்ற முடியுதா, அப்போ எப்படி இருந்தாலும் அதோட பவர் கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ உன்னால் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ உன்னோட பிளட்டை வந்து வாட்டராக இன்ஃப்யூஸ் பண்ணுறதை பற்றி தானே யோசிச்சுட்ருக்க. அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது, அது வந்து யூஸ்லெஸ் தான். ஆனால் என்னால் வந்துட்டு வாட்டரை வந்து பிளட்டாக வந்து மாற்றி அப்சர்வ் பண்ண முடியாதுன்றதை வந்து நீ அப்படி யோசிச்சு பார்க்கக்கூடாது. அரைஸ் மை பிளட் லைன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறான். கிட்டத்தட்ட நம்ம ஜின்னுவோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரோமெலியஸ் வந்து வச்சுருக்கு. அந்த பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிளட் நைட் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மொத்த பிளட் நைட்னாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6th டெக்னிக், பாஸ்கெட்பாலோட 6th டெக்னிக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். அப்போ தான் வந்துட்டு நீ ஈவன் உன்னோட 7th டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே இந்த இவ்வளோ பேரை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் வந்து உன்னை கொல்ல போகிறேன், ஒருத்தரையுமே வந்து கொல்லுவேன், உனக்கு பிடிச்ச எல்லாரையுமே வந்து கொல்லுவேன், நீ கண்டிப்பாக வந்து ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன வேணும்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருந்தீங்கன்னா இந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. இதை நான் எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவன் என்ன கேட்டிருப்பான்னா அந்த விசிலை தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பான். சின்ஸ் நீ வந்து பாஸ்கெட்பால் ஃபேமிலியில் வாழ்ந்துருக்க,
அப்போ உனக்கு இந்த விசிலை பற்றி தெரியும் தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்துட்டு இந்த விசிலா இது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அது கதறும் போதே அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த விசிலை ப்ளோ பண்ணுறான். ஸோ உடனே தூரமாக ஒரு மலையில் ஒரு சிங்கம் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த சிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இல்லை இது வந்து வாய்ப்பு இல்லை, சீக்கிரமாக போய் அவனை கொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லா பிளட் நைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. ஸோ நீ என்ன பண்ணாலும் சரி இந்த பவர் வந்து மற்ற பாஸ்கரோட ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் அந்த பிளாக் விசிலோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்னதுன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தலைவன் ஹியூகோ லீ பாஸ்கரல் தான். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கிடுவார். ஸோ மொத்த பாஸ்கரல் ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் விசில் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபோர்ஸுமே வந்து வந்துடுது. அதாவது நம்ம இவர் பார் இல்லையா வாஸ்டன் டெரியர், ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவார். ஸோ லிட்டரலாக நான் வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் யோசிச்சு பார்த்தேன் மொத்த பவருமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும் போதே பரவாயில்ல உன்னால் டீமனை கூட ஹண்ட் பண்ண முடியுமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னோட பையன்றதை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹியூகோ லீ பாஸ்கலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்கிறாரு. ஹியூகோ லீ பாஸ்கலுமே இங்கே வந்துட்டானா, ஈவன் அந்த கமாண்டர் வைஸ் பேட்ரியார் கோசரு ஸோ எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. ஸோ லிட்டரலாக அந்த மவுண்டனை உடச்சிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த 6 மணி நேரத்துக்கு நான் இந்த விக்கர் வேன் பாஸ்கர்வெலுக்காக இந்த விசில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விசிலோட ப்ரொசஸராக விக்கர் வேன் பாஸ்கர்வெல்லாம் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த என்ன சொல்கிறாரு. ஸோ மொத்த என்டையர் ஃபோர்ஸ்க்கான பவருமே விக்கர் வேன் பாஸ்கர்வெல் கிட்ட இருக்குன்ற மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க. உடனே மொத்த கண்ட்ரோலுமே நம்ம ஹீரோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, இவனை துண்டு துண்டாக வந்து பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரோட கத்தியுமே வந்துட்டு ஆண்ட்ரோமேலியஸோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இறங்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் ஆசிரிஸ், ரைட் சைடில் வாஸ்டன் டெரியர், ஸோ அதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஹியூகோ லீ பாஸ்கர்வெல். இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட பாஸ்கர்வெல் கிளானோட மொத்த அதாவது மிடில் போர்ஷனே இவங்க தான். இவங்கெல்லாம் பாஸ்கர்வெல் கிளானே கிடையாது, அந்தளவு பவர்ஃபுல்லான கிளான் தான் நம்ம பாஸ்கர்வெல் கிளான். அதுவும் இல்லாமல் அந்த லைக் அந்த மவுண்டெயின் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இவங்க ஹிட் அவுட்டாக யூஸ் பண்ண அந்த மவுண்டெயினே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பீஸாக வந்து கட் ஆயிரும். அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த மேடம் 8 லெக்ஸோட ஹைட் அவுட் வந்து உடைப்பானோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மொத்தமாக உடச்சிருவான். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த பேரியருமே போனதுனால எல்லாராலுமே ஈஸியாக வந்து என்ட்ரு ஆக முடியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ மேலே இருக்க அந்த மொத்த ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோமேலியஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி மொத்த ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேலியஸோட உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இடத்துலையே அந்த ஆண்ட்ரோமேலியஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மொத்த அந்த அதாவது எப்படி சொல்கிறது இந்த பிளாக் நைட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த டீமே அந்த அளவு பவர்ஃபுல்லான டீமு. ஸோ எல்லாருமே கொண்டு போட்டதுனால அந்த ஆண்ட்ரோமேலியஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுது. ஸோ இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.